பஞ்சரான மாதிரி இருக்குது. மாணிக்கவாசகர் போற்றி, திருவாசகம் போற்றி, சிவபுராணம் வரி 36 முதல் 40. முதல் வரி வெய்யா என்ற வரியிலிருந்து பொருள் எழுதுகிறோம். முதல் வரிக்கான பொருள்: நீ வெப்பமுடையவன், குளிர்ச்சி உடையவன், அத்வித கலப்பால் உயிருக்கு உயிராக இருப்பவன் தான் இயமானன். அதான் இயமானன். இயமானனாக இருக்கிறாய். விமலா என்பது தான் மாசில்லாதவன். அடுத்து பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருளிங்கிற வரி. அதற்கு என்ன பொருள் சொல்கிறோம்னா, நன்மை இல்லாதவை, நிலையிட்டவை, இவற்றையெல்லாம் என்னை விட்டு நீங்குமாறு செய்வதற்காக நீ குருவாக வந்து அருள் செய்தாய். முப்பத்தெட்டாவது வரி: நீ மெய்யறிவாக விளங்குகின்றவன், நீ உண்மையான ஒளி, அதான் எஞ்ஞானமாகி ஆமாம் மெளிர்கின்றன, விளங்குகின்ற. 39வது வரி: நான் எந்த விதமான அறிவும் இல்லாதவன், நீ பதிஞானத்தை தந்து பேரின்பத்தை கொடுத்த பெருமை உடையவன். சொல்லி பாருங்க, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. 40வது வரி: நீ அஞ்ஞானம்ங்கிறது திரிபுணர்ச்சி. திரிபுணர்ச்சியை நீக்குகின்ற பதிஞானமாக இருப்பவன். திரிபுணர்ச்சின்னா மயக்கறிவு, சுட்டறிவு, திரிபுணர்ச்சின்னா கயிற்றை எதாக பார்ப்பது போல பாம்பாக பார்ப்பது போல். ஐய உணர்ச்சின்னா, அதாவது திரிபுணர்ச்சிங்கிறது கயிறை பாம்புன்னே முடிவு பண்ணுறது திரிபுணர்ச்சி. பாம்பா கயிறாங்கிறது ஐய உணர்ச்சி. இந்த ஐய உணர்ச்சியெல்லாம் திரிபுணர்ச்சியெல்லாம் நீக்குகின்ற அறிவடிவாக இருப்பவன். குறிப்புரை: இறைவனை வெய்யா என்பது அவனுடைய சிவன் என்ற தன்மை. தனியா என்பது அது சூரியனுக்கு சமமானது. தனியா என்பது சந்திரனுக்கு சமமானது. அம்மைத்தன்மை, சக்தியினுடைய தன்மை. இயமானன் என்பது வடமொழியில் உயிர் என்று பொருள். வடமொழியில் உயிர் என்ற பொருளில் வரும். குறிப்பாக வேள்வி செய்கின்ற எஜமானுக்குரிய பெயர் எஜமான். வேள்வி செய்யும்போது ஒருத்தரை முன்னால் நிறுத்தி பரிவட்டம் கட்டி கொம்பு முளைக்க வச்சு அதுக்கு ஒரு வேள்வி செய்வாங்கல்ல. அந்த யாருக்கு கொம்பு முளைக்குதோ அவருக்கு என்ன பேர்? எஜமான். அதான் ஏமானன். சிறப்பு பெயராய் உயிருக்கு பொது பெயராய் வழங்குவது. வேள்வியில் வச்சு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர், மற்றபடி உயிருக்கு என்ன பெயர்? பொது பெயர். பொது பெயராய் வழங்குவது. இறைவன் உயிருக்குயிராய் கலக்கிறான். ஆணாக பிறக்க வைக்கிறான், பெண்ணாக பிறக்க வைக்கிறான். அதற்கு சிவசக்தியாக நிற்கிறான். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி. மலையான் பாடி. கண்ணியானைங்கும்போது சிவன், மகளோடும் பாடிங்கிறது பெண். அப்போ அந்த கண்ட காட்சிகளெல்லாம் என்ன காட்சியாக வருது? கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், ஆணாக பெண்ணாக பேடை வருவது கண்டேன். அதுக்கு சொல்கிறார்ல, ஆண் சொல்லுவார். ஆமாம், விட்டால் இன்னும் கொஞ்சம் சொல்லுவான். இப்போ நம்ம மாரியம்மன் கோயிலில் நம்ம அங்கே பாராயணம் பண்ணோமல்ல, அதையெல்லாம் யூனிஃபார்மில் பாடுறாங்க அந்த வெள்ளிக்கிழமை நம்ம மாணவர்கள். நாங்களும் சும்மா பாடுவோம். ஆனால் நம்ம லேடிஸ் கம்பல்சரி சொல்லியிருக்கிறோம். எதில் வரணும்? அதே யூனிஃபார்மில் மாரியம்மன் கோயிலில் ஒரு பதிகத்துக்கு 2 பாட்டு பாடணும். ஏன்னா நம்ம இவங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறது மாரியம்மனுக்கு தெரியணுமில்ல, என்ன சொல்ல கோயிலில் இருக்குன்னு தெரியணுமில்ல. ஒரு 1/2 மணி நேரம் கொடுப்போம்.
அப்போ இந்த நம்ம இசை மாணவர்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு மட்டும் பொன்னாடை போர்த்தணும். இந்த கார்த்திகை விழா மண்டலத்தில் பொருத்த முடியாமல் போச்சு, அவங்களுக்கு மட்டும் போர்த்தணும் அங்கே வச்சு. அதை வந்து செய்யணும். அதெல்லாம் அறிவிச்சாச்சு, வேன்லேயே அறிவிச்சிட்டோமா? வேன்லேயே அறிவிச்சாச்சு. ஆமாம், அதில் வந்து ஆமாம் யூனிஃபார்ம்லேயே வரணும் மாணவர்கள். போட வேண்டியது சொல்லி விட்டாச்சு. குரூப்பில் போடுறதை இப்போ ஏன் குறைக்கிறோம்னா, வகுப்புக்கு வர்றது கிடையாது, அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு நியாயம் பேசிகிட்டு இருக்கிறது. அது எது போட்டிருக்கிறீங்க, இது அதுக்கு அந்த ஃபோனையும் நான் அட்டன் பண்ண வேண்டியிருக்குது. இவன் பெருசாக அங்கேருந்து கேட்பேன், வர்றானா வர்றது கிடையாது. புரியுதா? அதனால் இப்போ என்ன செஞ்சிட்ருக்குறோம், போடுறதை குறைச்சிட்ருக்குறோம். இசை மாணவர்கள் எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுங்க, எதில் வரணும். ஆமாம், மிதர்சனாலாம் சேர்ந்துக்கலாம், வந்து இங்கே தானே பாடுறாங்க, சேர்ந்துக்கலாம். ரிலேட்டிவான ஒரு உடையில் வந்து கலந்துக்கிடணும், பாடம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கொடுப்போம், அதுக்கு ஒரு வகுப்பு. 2 பாட்டு நம்ம உள்ளாவே பாடலாம். ஃபுல்லாக பாடினா தான் எடுப்பாக இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக பாடினா தான் எடுப்பாக இருக்கும். அந்த ஆனந்த கழிப்பில் கூட வேணால் குறைச்சிட்டு பாடலாம். ஏன்னா அது கையாளுறது கஷ்டம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பொருளோட பாடுறது கழிப்பு கஷ்டம். சும்மா பாடுறது யார் வேணாலும் பாடலாம். அதில் அந்த தனிச்சொல் வருது இல்லை, திருப்புகளில் வர்ற மாதிரி, அதை எடுத்து இணைச்சா தான் பொருள் வரும். அது எல்லாராலையும் இணைக்க முடியாது. ஆமாம், ஆனந்த கழிப்பு கஷ்டம். அது எப்போ பாடுவாங்கன்னா மடத்தில் சாமி சொன்னார். எத்தனை பேர் கவனித்தாங்க, எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரியாது. சாமி வந்து அந்த ஒவ்வொரு நாளும் அந்த 10 நாள் விழா நடக்குதில்ல நம்மளுக்கு சான்றிதழ், அதில் ஒவ்வொரு நாளும் சன்னிதானம் கொலுவில் இருப்பார். கொலுவில் இருக்கிறதுனா என்னதுன்னா, சாமிக்கு மாலை போடுற மாதிரி போட்டு உட்கார வச்சு பத்தி சோடமெல்லாம் காட்டுவாங்க. ஒரு தடவை வந்து அந்த சொற்பொழிவு ஆற்றிட்டு போகும்போது உள்ளே நிற்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. நான் பார்த்தேன், அந்த சொற்பொழிவாளருக்கு அனுமதி கொடுத்தாங்க, உள்ளேருந்து பார்த்தேன். அப்போது வந்து இந்த பாட்டு தான் பாடுவாங்க கொலுவில் இருக்கும்போது. அது சாமி பேசும்போது சொன்னார் நிறைய பேருக்கு. ஏன்னா கொலு பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்தா தானே புரியும். அந்த சாமி இருக்கிற அறையில் வடக்கு பக்கத்தில் கிழக்கு பார்த்து உட்கார வைப்பாங்க. நடராஜர் அலங்காரம், அண்ணாமலையார் அலங்காரம் பண்ணுற மாதிரி அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு பத்தி சூடமெல்லாம் காட்டுவாங்க. அப்போது வந்து ஓதுவார் வந்து எதை பாடணும், இந்த பாட்டை ஆனந்த கழிப்பு பாடணும். எது வரைக்கும் வந்தீங்க? உயிருக்கு உயிராக நிற்கிறார், அதெல்லாம் குறிச்சிட்டிங்கல்ல. உயிருக்கு உயிராக நிற்கிறாருங்கிறத, அதனால தான் சக்தியாக சிவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கனம் விமலா என்றது உயிர் கூட இருந்தாலும் உயிரினுடைய குறைகள் யாருக்கு இல்லை, அதுதான் விமலா. அடுத்தது பொய், தீயவைகளும் நிலையற்றவைகளும். மெய்யறி என்பது பதிஞானம். எந்த வகையான அறிவும் எனக்கு இல்லைன்னு சொன்னது அனாதி கேவல நிலை. இது ஒரு அழகான பொருள் சார். அனாதி கேவலத்தில் உயிரினுடைய என்னது மறைக்கப்பட்டுரும், அறிவு இச்சை செயல் மறைக்கப்பட்டுருமில்ல, அதுதான் எஞ்ஞானம் இல்லாதே அனாதி கேவல நிலை. அஞ்ஞானம் என்பது சிற்றறிவு அல்லது புல்லறிவு. இப்போ படிச்சிங்கன்னா நீங்கள் வழக்கமாக படிக்கிறதுக்கு இப்போ வித்தியாசம் நிறைய தெரியும். படித்து பாருங்கள். வெய்யாய் சூரியனாக பார்க்கணும், சக்தியாக பார்க்கணும், ஆமாம் சிவனாக பார்க்கணும். இந்த சிவனாக பார்க்கணும் வெய்யாய், தனியாய் சந்திரனாக பார்க்கணும், சக்தியாக பார்க்கணும். உயிர்களை பெண்ணாக பிறக்க வைக்கிறதுக்கு இந்த நிலையில் இறைவு அம்மை வடிவத்தில் நிற்கிறார். இயமானன், எஜமானன் என்று வடமொழியில் பொருள், அங்கே வந்து சிறப்பு பெயராக, தமிழில் பொது பெயராக உயிரை குறிக்கும். அது வந்து அத்விதமாக இறைவன் உயிரில் நிற்கிற இடம். விமலா என்ன பொருள் சொல்லுது? இறைவன் எப்படி இருந்தாலும் உயிர்களினுடைய தன்மையிலிருந்து மாறுபட்டவன். உயிர் அனாதி மலமுடையது, அவன் மலமற்றவன். பொய்யாயினவெல்லாம் பொய், தீயவை நிலையற்றவையெல்லாம் பொய். 2 விஷயங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. நம்ம உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, கத்துறது, நினைக்கிறது, இடைவிடாது நினைக்கிறதெல்லாம் இந்த 2ல் தான் இருக்கும். ஒன்று நிலையற்றதை பற்றி தான் இருக்கும், அல்லது தீயவற்றை பற்றி தான் இருக்கும். நம்முடைய பதட்டங்கள், கோபங்கள், டென்ஷன்,
நம்முடைய கவனச்சிதைவு எல்லாத்துக்கும் இந்த 2 தான் காரணமாக இருக்கும். அதனால தான் அதை என்ன வச்சாங்க, தீயவை நிலையற்றவைன்னு வச்சார். பொய்யாயினவெல்லாம் போயகல வந்து அருளி. யாராக வந்தார்? மெய்ஞானம் பதிஞானம் மிளிர்கின்ற விளங்குகின்ற மெய்ச்சுடரே, நன்றாக விளங்குகின்ற சூரியனுடைய ஒளி மாதிரி விளங்குறார். என் ஞானம் இல்லாதேன், நான் எந்த ஞானமும் இல்லாதவன். எப்போ? அனாதி கேவலத்தில். நீ இன்பப்பெருமான். அங்கேருந்து என்ன அனாதியிலிருந்து எடுத்து அதனுடைய பொருளே மாறிட்டு இன்றைக்கி நமக்கு சிவபுராண பொருளை. அந்த வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி. இப்படி பொறுமையாக படிக்கணும். வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி. 36வது வரி. பரவாயில்ல, பாதி வந்தாச்சு, சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்படி தானே நம்ம பாடுறோம். பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி. எவ்வளோ அழகான வார். போய் அகல வந்து அருளிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆமாம் ஆமாம். போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மெளிர்கின்ற வெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அப்படின்னு படித்தா எப்படி இருக்குது சிவபுராணம்? ஆமாம் ஆமாம். இல்லை, பொதுவாக எல்லாருக்கும் அது. நீங்கள் எவ்வளவு பெரிய சாதகராக இருந்தாலும் உங்களுக்கு தீவிர எதையும் மறந்து சிவனை மட்டுமே நினைக்கிற நேரங்கிறது சில வினாடி தான் சொல்கிறாங்க. அந்த அட்டாங்க யோகத்தில் தாரணை அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இறைவனை கண்டினியூவாக எவ்வளோ நேரம் நினைக்கிறான்னு அளவிடுற இடம் தான் அந்த தாரணையெல்லாம். வெளியே இருக்கிற மனதை உள்ளே கொண்டு வருதல், உள்ளே வந்த மனதை உள்ளே நிறுத்துதல் அப்படின்னு அதுதான் அந்த இதில் அட்டாங்கத்தில் பின் 4 பகுதி. அந்த 4 பகுதியில் ஒரு அளவு இருக்குது. என்னதுன்னா, அதிகபட்சம் எவ்வளவு நேரம் ஒருவன் இறைவனை தவிர எதையும் நினைக்காமல் இருக்கான். அது எவ்வளவு பெரிய ஞானிக்கும் மிக குறைஞ்ச நேரம். 1/2 நிமிட நேரம் இனி சரணகமலந்தனில் தவமுறை தியானம் வைக்க அறியாத. அதுக்கு பிறகு மூட மட்டி அப்படின்னு திட்டுறாரு தன்னைத்தானே. மூடனாக இருக்கிற மட்டியாக இருக்கிற என்னைங்கிறார். 1/2 நிமிட நேரம்னா எவ்வளோ நேரம்? 30 செகண்டு தான் ஒருவன் சிவனை கண்டினியூவாக நினைக்க முடியும். நீங்கள் கேட்டிங்கன்னா முற்றோதல் 6 மணி நேரம். வேறு என்ன நடந்துன்னே தெரியாது. எல்லாமே நடந்ததுன்னு தெரிஞ்சுதுடா, ஆனால் நீ எப்படி நினச்சிக்கிட்ட. இப்போ நாம் அங்கே தேவாரம் பாராயணம் பண்ணோம்னா வேறு நினைவே வரலையா? எப்போ முடிப்பாங்க அந்த நினைவு எல்லாருக்கும் வந்திருக்கும். எப்போ நமக்கு உணவு எப்போ கொடுப்பாங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். பட்டம் கொடுக்குறது தனித்தனியாக கொடுக்க போகிறாங்களா, மொத்தமாக கொடுக்க போகிறாங்களா, சாமி கூட நின்று ஃபோட்டோ எடுக்க விடுவாங்களா, விட மாட்டாங்களா, இதெல்லாம் ஓடி தானே வெளியே சான்றிதழ் தந்துடுவாங்களா, இல்லை போங்க அனுப்பி வைக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து கொண்டு தான் எது ஓடுது. ஆமாம், ஊருக்கே 4 தடவை வந்துருக்குறோம். அதுலேயே எத்தனை பேர் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அதுலேயே ஃபோன் அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க. தாளத்தில் கவனம் வரணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு கல்வி பள்ளிக்கூடங்களில் கற்றல் முறையில் மைக்ரோ டீச்சிங்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த மைக்ரோ டீச்சிங்கிறது 5 நிமிடம் தான் பாடம் நடத்தணும். அதுக்குள்ளே இவருடைய கெப்பாசிட்டி என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உண்டு, எங்களுக்கெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு உண்டு. அதுக்கு என்ன பேர்? மைக்ரோ டீச்சிங். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நீங்கள் சொல்லணும், நான் சொன்னவரை சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லாமல் சாட்சி ஆகும்போது கூட கொஞ்சம் பிடிப்பு வரும். அவர் இவர் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்காரு, இல்லைன்னா பயங்கரமாக பில்டப் பண்ணுறாருங்கிறான். பில்டப் பண்ணி நாங்கள் என்ன பில்டிங்கே கட்ட போகிறேன். அதை முதல்ல சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாம் ஆமாம் சார், அதுக்கான சாட்சி இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஓரியன்டேட் எங்களுக்கு உண்டு 5. நாங்கள் 5 நிமிடம் மைக்ரோ டீச்சிங்னு ஒரு டெஸ்ட் வைப்போம். அதில் ரெக்கார்ட். ஆமாம், அதில் அவனுடைய கெப்பாசிட்டியை கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் அதை நான் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் சென்னையில் படிக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்குது, இப்போது இருக்குது. அந்த என்னுடைய டீச்சிங்கை நான் சைதாப்பேட்டையில் படிக்கிறேன். என்னுடைய டீச்சர் ட்ரைனிங்கை வாட்ச் பண்ணுறதுக்கு சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலேருந்து ஒருத்தர் வர்றாரு. பனகல் பார்க்கு ராமகிருஷ்ணா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எங்களுக்கு ட்ரைனிங். மெட்ராஸுக்குள்ளே 10 ஸ்கூல் சொல்கிறான். பனகல் பார்க்குக்கே எவனும் போக மாட்டேங்கிறான். ஏன்னா அவ்வளவும் பிராமின் பசங்க. பிறகு அவனுக்கிட்ட ஏகப்பட்ட குறும்பு, சமாளிக்க முடியாது. ஏகச்சமே 10 பேர்
4000 5000 மாணவர்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. ஒருத்தனை போக மாட்டேங்க. நான் சொன்னேன், நாங்கள் ஒரு டீம் என்ன தான் நடக்கு பார்க்குறோன்னு நாங்கள் போகிறோம்னு. நாங்களே போனோம். போய் அங்கே பாடம் எடுத்து 10 நாள் அங்கே நல்ல பேர் வாங்கி என்னுடைய சான்றிதழ் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். அந்த டீச்சிங் கமிஷன் வைப்பாங்கள்ல, நேரில் வந்து கமிஷன்னா நேரில் தனித்து இண்டிவிஜுவல் கமிஷன். அதில் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் எனக்கு மட்டும் கொடுத்தாங்க. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் டீச்சர். அதாவது பாடத்தையும் இவரால் சொல்லிக் கொடுக்க முடியுது, பாடத்துக்கு வெளியூருக்குரிய செய்திகள்லேயே வலுவாக நின்று சொல்லிக் கொடுக்குறாரு. அதாவது ஒரு சிலபஸில் ஒரு ஏரியான்னா காமராஜர்னா காமராஜருக்கு வெளியே போய் அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, காமராஜருக்கு வெளியே போய் அதுக்கு முன்னால் இருந்த தலைவர்களை ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் டீச்சர் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்தான். இப்போவும் எங்கள் வீட்டில் இருக்குது, என்னுடைய சர்டிஃபிகேட்டுக்குள்ளே இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அது கற்பித்தலில் அவன் என்ன சொல்கிறான், சில நிமிடங்கள் தான் நீ ஸ்டடியாக என்ன செய்ய முடியுங்கிறான், கற்பிக்க முடியுங்கிறான். சில நிமிடங்கள் தான் நீ கற்பிக்க முடியும். முறையான கல்வி எவ்வளோ நேரம் தான், சில நிமிடங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். மைக்ரோ டீச்சிங் அது இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா அந்த இறைவன் மேல் சிந்தனையை நிறுத்துறது ரொம்ப கஷ்டங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இவ்வளோ சுற்றி எதுக்கு போனேன்னா, இறைவன் மேலே நம்ம நினச்சிக்கிடுவோம், நான் பூஜை பண்ணிட்டேன், நான் சரியை பண்ணிட்டேன், உழவாரம் பண்ணிட்டேன். நமக்கு அங்கே சமைச்சு போட்டவங்கெல்லாம் உழவாரத்துக்காரங்க, சமையல்காரங்க யாரும் சம்பளக்காரங்க கிடையாது. நம்ம ரூமில் தான் தங்கியிருந்தாங்க, நம்ம இருந்த மண்டபத்தில் தான் தங்கியிருந்தாங்க. நான் சிவனடியார்கள் எல்லோரும். நான் உழவாரம் பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் நம்ம சொன்னாலும் அந்த நேரமும் நமக்கு வேறு சிந்தனைகள் என்ன செய்யும், நமக்கு வேறு சிந்தனைகள் வரும். முழுவதும் நம்ம அதில் நிற்க முடியாது. எப்போ வரும்னா, இந்த சரியை கிரியை யோகம் முடித்து கேட்டல் சிந்தித்தல் நெட்டையில் தான் ஒன்று அவங்க அந்த தெளிதல் அல்லது நெட்டையில் ஓரளவு கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா அவனுக்கு அங்கே அப்போ தான் அவன் கிடையாது. எதில் தெளிதலில் ஆன்மா கிடையாது, நெட்டையில் அம்மையே கிடையாது. அம்மையே கிடையாதுன்னா திருவருளில் ஒடுக்கி தான் பார்ப்போம். அதுக்கு முந்தி வரைக்கும் நாம் பண்ணுற சமயமெல்லாம் சமையலும் ஒன்று தான், நம்ம சமயமும் ஒன்று தான். நமக்கு ரெண்டும் ஒன்று தான். சமையல் பண்ணும்போது சாமியை நினைக்கிறோம், சாமியோட சமையல் நினைக்கிறப்போ ரெண்டும் ஒன்று தானே. இதில் என்ன இருக்குது, இதுதான் செய்தி. நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். சிவாய நம்ம குருவே போச்சு.